உலகத்தில் பரவலாகவும் தன்னுடைய கருத்துக்களால் ஒரு ஆளுமையாய் நிறைந்து நிற்கிற, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு மனிதர் என்று சொல்ல வேண்டும். அல்லாமா இப்னு தைமியாவை பற்றி பேசுவதும் அவர்கள் பெயரை சொல்லுவதும் கூட தவறு என்று கருதுவோரும் உண்டு. இதற்கு நேர் மாற்றமாக அரபுலகத்தின் உலமாக்கள் 5 நிமிடம் உரையாற்றினாலும் கூட இப்னு தைமியாவினுடைய கருத்தோ அவர் பெயரையோ எடுக்காமல் தங்களுடைய உரைகளை முடித்துக் கொள்ளுவதில்லை என்று சபதம் எடுத்ததை போல இப்னு தைமியாவை பேசாத அரபுலகத்தின் உலமாக்களே கிடையாது. எனவே அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை இப்னு தைமியா என்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த வார்த்தை அலர்ஜியாகி அந்த பெயரையே சொல்லக்கூடாது, அவன் சொன்னால் சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்தவன் அல்ல என்கிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிற இடத்தில் நாம் நடுநிலை சிந்தனையோடு அல்லாமா இப்னு தைமியாவை அணுகுவோம். பிளஸ்களும் மைனஸுகளும் கலந்ததுதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும். அல்லாமா இப்னு தைமியா தகியுத்தீன் அபுல் அப்பாஸ் அஹ்மது என்பது அவர்களுடைய பெயர். அவருக்கு பட்ட பெயர் தகியுத்தீன் இப்னு தைமியா. அவர்களுடைய தகப்பனார் ஷிஹாபுத்தீன் அப்துல் ஹலீம். அவருடைய தாத்தா மஜிதுத்தீன் முகமது பின் கதர் என்றெல்லாம் தீனுடைய வரிசையிலே வரும். தகியுத்தீன், ஷிஹாபுத்தீன், மஜிதுத்தீன் என்றெல்லாம் பெயர்கள். இவர்களுடைய சொந்த பெயர் அஹ்மது. ஆனால் சொந்த பெயரே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மிகைத்து போய்விட்டது இப்னு தைமியா என்கிற பட்ட பெயர். சட்டமேதை, ஹதீஸ் கலை வல்லுனர், தப்சீர்களில் திருக்குரான் விரிவுரையாளர், இதுக்கெல்லாம் மேலாக ஒரு கட்டத்தில் 4 மதுஹபுகளுக்கும் அப்பாற்பட்ட ஆய்வாளர். துவக்கத்திலே ஹம்பலி மதுஹப் என்ற மதுஹபை பின்பற்றி அவர்களின் சிறுவயதும் இளவயதெல்லாம் கழிந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஹம்பலி மதுஹபை எதிர்த்தும் ஃபத்வாக்கள் கொடுக்க துவங்கி தன்னை முஜ்தஹித் என்று நிலைநிறுத்திக் கொள்ள முயன்றவர். ஆக தன்னை தனி ஆய்வாளராய் அடையாளப்படுத்தி கொண்டாரே தவிர முகல்லித் என்கிற 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றும் சூழலில் அவர் அறிந்திருந்த ஞானம் அவருக்கு இடம் தரவில்லை. இதனாலேயே கடுமையான சர்ச்சைகளுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். துவக்க நேரம் அவர் ஹம்பலி மதுஹப் என்றால் என்பதால் இப்போது நாம் அவரை ஹம்பலி மதுஹப் என்றே புரிந்து கொள்ளுவோம். பிற்காலத்தில் அதே ஹம்பலி மதுஹபுக்கு எதிராக இவர் கொடுத்த ஃபத்வாக்கள் அரபு நாடுகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹிஜ்ரி 661 7வது நூற்றாண்டினுடைய மத்திய காலத்தில் பிறக்கிறார்கள் அல்லாமா இப்னு தைமியா. ஹர்ரான் என்ற ஒரு ஊர், ஃபுராத் நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற தீவுகளுக்கு இடையிலே உள்ள ஒரு கிராமம். ஃபுராத் நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தீவுகளின் ஒரு கிராமத்தில் ரபியுல் அவ்வல் பிறை 10 ஒரு அறிவிப்பின்படி 12 அல்லாமா இப்னு தைமியா பிறக்கிறார்கள். மார்க்க நெறி பூண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வருகிறார்கள். அவர் தந்தை அப்துல் ஹலீம் இப்னு தைமியா, அவருக்கும் இப்னு தைமியா என்று சொல்லுவார்கள். அப்துல் ஹலீம் இப்னு தைமியா மிகப்பெரிய சட்டமேதை, ஆலிம், அற்புதமான சொற்பொழிவாளர், சிறந்த ஹதீஸுகளை பாடம் நடத்துகிற பேராசிரியர். சித்துன் நியாம் என்று சொல்லி அவங்களுடைய தாயார் பெயர் சித்துன் நியாம் பின்த் அப்துல் ரஹ்மான். அந்த தாயும் பல்வேறு மார்க்க ரீதியான பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். ஹம்பலி மதுஹபினுடைய பெரிய சட்ட மேதை தான் இவர்களுடைய தந்தை அல்லாமா அப்துல் ஹலீம் இப்னு தைமியா அவர்கள். இப்னு தைமியா அவர்களுக்கு 7 வயசு இருக்கும். நாம் பேசுகிற இப்னு தைமியா சிறிய வயது. அவர் பாலகராக 7 வயதில் இருந்த போது தாத்தாரிகள் படையெடுக்கிறார்கள். இவர்கள் வசித்த ஊர்களில் மங்கோலியர்களினுடைய படையெடுப்பால் அந்த நகரம் சிதைந்து சின்னாபின்னமாகிற போது குடும்பத்தோடு இந்த 7 வயது பையனோடு அவர்களின் தாய் தந்தை எல்லாம் கிளம்பி திமிஷ்குக்கு போகிறார்கள், டமாஸ்கஸுக்கு போகிறார்கள், ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். தாத்தாரிகளின் தொல்லைகளிலே இருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்காக வேண்டி திமிஷ்கிலே தஞ்சம் புகுந்த இவரையும் இவரது தந்தையையும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் பெருந்திரளாக வரவேற்றார்கள். காரணம், இவர் தந்தை அப்துல் ஹலீம் இப்னு தைமியா அவர்களை பற்றி
நிறைய கேள்விப்பட்டிருக்கிறது அந்த ஊர். எனவே ஒரு பெரிய ஆலிம் வருகிறார், ஒரு ஹம்பலி மதுஹபின் சட்டமேதை வருகிறார், ஹதீசுகளை பாடம் நடத்துகிற பேராசிரியர் வருகிறார். எனவே எல்லோரும் வரவேற்றார்கள். வாழ்ந்த வீடு, அவர்களுக்கென்றிருந்த சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கிதாபுகளை மட்டும் சுமையாக எடுத்துக்கொண்டு அந்த ஊரிலே இருந்து புறப்பட்டார்கள் என்று இப்னு தைமியாவினுடைய தகப்பனாரை பற்றிய செய்திகளில் வருகிறது. இப்னு தைமியாவினுடைய இந்த தகப்பனார் திமிஷ்க் வந்ததற்கு பிறகு திமிஷ்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அல் ஜாமிஅல் உமவி, அதிலே பாடம் நடத்த ஆரம்பித்தார்கள். ஜாமிஅல் உமவியிலே அதே போல அங்க ஒரு மதரசா இருந்தது, தாருல் ஹதீஸ் சுக்கரியா அப்படின்னு பேர். தாருல் ஹதீஸ் சுக்கரியாவிலே இவர்கள் போய் பாடம் நடத்தினார்கள். 2 இடங்களிலேயும் மிகப்பெரிய பேராசிரிய பணி முழுக்க முழுக்க கல்விமான்களுக்கு இடையிலேதான் கிடக்கிறது. நாம் பேசுகிற இப்னு தைமியாவினுடைய தகப்பனாரின் காலம் இது. தகப்பனாரை பற்றிய செய்தி. முதல்ல லேசா குடும்ப பின்னணியை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் விஷயங்களுக்குள்ளே போவோம். அதுக்கடுத்து அவங்களுடைய தாய் சித்துன் நிஅம் என்று பெயர். நல்ல மார்க்க அறிவு உள்ள தாய். இவங்களை பத்தி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறத விட அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, அல்பிதாயா வன்னிஹாயாவினுடைய ஆசிரியர், தப்சீர் இப்னு கதீருடைய ஆசிரியர், வரலாற்றை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகி வரலாறுகளை இந்த உம்மத்திற்கு சமைத்து தந்த பேராசிரியர் அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லா. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு தைமியாவுடைய அம்மாவை பத்தி எழுதுறாங்க, அஷ்-ஷைஹா அஸ்-சாலிஹா அல்-முஅம்மரா ஃபௌக 70, மிகப்பெரிய மூதாட்டி, சாலிஹான மூதாட்டி, அல்லாஹுவின் அருளால் 70 வயதிற்கு மேல் ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு அறிவிப்பின்படி 90 வயது ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். வகானத்து மின சாலிஹாத், அந்த திமிஷ்க் நகரத்தில் அன்றைக்கு இருந்த சாலிகான பெண்களில் ஆகச் சிறந்த பெண்ணாக இருந்தார்கள். 9 ஆண் மக்களை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு பெண் குழந்தை கூட அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவில்லை. அப்படிப்பட்ட 9 ஆண் குழந்தைகளில் எல்லாவற்றையும் மார்க்கத்திற்காகவும் மார்க்கத்தினுடைய கல்விக்காகவும் அர்ப்பணித்த 9 ஒருவர் தான் அல்லாமா இப்னு தைமியா. ஒரு ஷவ்வால் 20 ஒரு புதன்கிழமை நாளில் அவர்கள் வஃபாத்தாக்கப்பட்டு அவர்களுடைய ஜனாசா வந்த போது திமிஷ்க் திணறி போனது என்று எழுதுகிறார்கள். அவ்வளவு பெருங்கூட்டம் ஒரு பெண்ணின் ஜனாசாவுக்காக வேண்டி ஒட்டுமொத்த டமாஸ்கஸும் சேர்ந்து நின்றது என்பது மிகப்பெரிய வரலாறு. மக்பரத்து சூஃபியா என்று ஒரு கபிரிஸ்தான், சூஃபியாக்களின் கபிரிஸ்தான் என்று ஒன்று இருக்கிறது திமிஷ்க் நகரத்தில். நான் இந்த கபிரிஸ்தானின் விவரம் குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் இறுதியிலே பேசுவேன். மக்பரத்து சூஃபியாவிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாமா இப்னு தைமியா அவர்களுடைய தாய். ஆக சாலிகான மார்க்க நெறி உள்ள ஒரு தாய்க்கு மகனாக பிறந்திருக்கிறார்கள். இந்த சித்துன் நிஅம் 1000 இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்கள் தாய் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள். அதே போல 1000 இருந்தாலும் அந்த தாய்க்கு தன் குழந்தை தான் உலகத்திலே சிறந்த குழந்தை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. யோசித்து பார்த்தால் இந்த சித்துன் நிஅமை குறித்து இப்னு தைமியாவினுடைய மனமெல்லாம் நிறைந்திருப்பது இந்த அன்பான தாய். இப்னு தைமியாவை பொதுவாக அரபுலக உலமாக்கள் ஷேகுல் இஸ்லாம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பட்ட பெயர் அரபுலகத்தினுடைய உலமாக்களால் அவர்களுக்கு தரப்பட்டது என்பது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா ஷேகுல் இஸ்லாம் என்று நிறைய பேருக்கு கடந்த காலங்களிலே சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த அரபு நாட்டிலாவது எந்த ஆலிமாவது கால ஷேகுல் இஸ்லாம் என்று சொன்னால், ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் பேரே சொல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது இப்னு தைமியாவுக்கு போயிடும். ஷேகுல் இஸ்லாம் என்று அவருக்கு பெயர். சரி, அல்லாமா இப்னு தைமியா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் சிறைக்கு போனார்கள். எக்கச்சக்கமான தடவை சிறையில இருந்து கொண்டு தாய்க்கு பல முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். சிறைக்கு சென்று விட்ட மகனை நினைத்து அழுகையும் கண்ணீருமாக இருக்கிற மூதாட்டியான சித்துன் நிஅமுக்கு இப்னு தைமியா எழுதிய கடிதம், அந்த கடிதம் தான் சான்று அவர் தாய் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார் என்பதற்கு. ஆக ஒரு ஹம்பலி மதுஹபின் சட்ட மேதையான தந்தை, திமிஷ்க் நகரத்திலேயே சாலிகான பெண்ணாய் அறியப்படக்கூடிய ஒரு சாலிகான தாய் சித்துன் நிஅம்,
இவர்கள் இருவருக்கும் மகனாக பிறந்த இப்னு தைமியாவினுடைய வரலாறு தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நான் துவக்கத்திலே சுருக்கமாய் பின்னாலே இன்ஷா அல்லாஹ் விரிவாய் சொல்லுகிறேன். இப்னு தைமியா சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்காக நிறைய முறை சிறை சென்றவர். இப்னு தைமியா எப்படி என்று அவர் வாழ்ந்த காலத்திலே கேட்கிற போது ஆகா அருமையானவர் என்று சொல்லுவதற்கு சில பேரும், ஆகாது என்று பல பேரும் அவர்களுடைய சமகாலத்திலேயே இருந்தார்கள். பல கருத்துக்களை பேசி பேசி மட்டுமல்ல, அந்த கருத்துக்களில் வாபஸ் வாங்காமல் இருந்த பிடிவாதத்திற்காக மீண்டும் மீண்டும் சிறை கம்பிகளை அவர் தொட வேண்டிய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்டது. அல்லாமா இப்னு தைமியா அவர்களுக்கு. சரி, இப்னு தைமியான்னு ஏன் பேர்? தைமியானா என்ன, எதனால இந்த பேர்? அவர் பேர் அஹமது, அதுவும் மறைஞ்சு போச்சு. அவருடைய பட்ட பேர் அபுல் அப்பாஸ், அதுவும் மறைஞ்சு போயிருச்சு. அவருடைய சிறப்பு பெயர் தகியுத்தீன், அதுவும் போயிருச்சு. எல்லாம் போய் இப்னு தைமியாங்கிற ஒரு பட்ட பேர் மட்டும் நிலைச்சிருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. இவர்களுடைய வரலாற்றில் ஒன்று வருகிறது. முன்னால இவருடைய தாத்தாமார்கள்ல பாட்டனார்கள்ல ஒருத்தருக்கு பேர் முஹம்மது பின் ஹதர். அவரு அற்புதமான சொற்பொழிவாளர், நல்ல பயான் செய்வார் அருமையா. அவருக்கு தைமியான் பேரு. அதனால அவர் குடும்பத்தின் வம்ச வழியாக வருகிற அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன் என்று இப்னு தைமியா அவர்களினுடைய பாட்டனார்களில் யாரோ ஒருவருக்கு இருந்த தைமியா என்கிற பெயர் இவருக்கும் வந்துவிட்டது என்று சொல்லி சில கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அல் ஜாமியா அப்படின்னு சொல்லி இப்னு தைமியாவை பற்றிய நிறைய தகவல்களை தருகிற நூல்ல இருக்கு. ஜுஹூதுல் இமாமைன் இப்னு தைமியா வ இப்னுல் கையும். இப்னு தைமியா இப்னுல் கையும் என்கிற இரண்டு பெரும் இமாம்களின் முயற்சிகள், அவர்கள் மார்க்கத்திற்காகப்பட்ட கஷ்டங்கள், ஆய்வுகள், இவைகளை குறித்தெல்லாம் பேசுகிற நூலிலும் இந்த செய்தி இருக்கிறது. ஆனால் பிரபலமானது இது அல்ல. இப்னு தைமியாவுங்கிற பேருக்கு காரணம் வெறுமனே அவங்க பாட்டனார்களில் ஒருவருக்கு பேராக இருந்துச்சுங்கிறது மட்டுமல்ல. நிறைய கருத்துக்கள் இப்னு தைமியான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு அதுல ஆக சிறந்தது 2 சொற்கள் தான். அதுல ஒன்றை இப்போது சொல்லிவிட்டேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்களுடைய பாட்டனார், நாம இப்ப சொன்ன முஹம்மது பின் ஹதர்ங்கிறவர், அவரு ஹஜ்ஜுக்கு போகிறார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்கள். இவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார். ஹஜ்ஜுக்கு போகிற வழியில் இவர்களுடைய ஊரில் இருந்து கிளம்பி போகிற போது ஹைபர் ஷாம் இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பாலைவனம், அந்த வழியாக போகிறார். ஹைபருக்கும் ஷாமுக்கும் இடையில ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துக்கும் தபூக்குன்னு தான் பேரு. அந்த தபூக்கு பக்கத்துல ஒரு குடிசையில இருந்து ஒரு சின்ன சிறுமி, ஒரு பொண்ணு வெளியே வருது. பார்ப்பதற்கு நல்ல தோற்றம் உள்ள அந்த பேர் வருது. இவங்க அந்த ஏரியாவுக்கு பேர், அதாவது ஷாமுக்கும் ஹைபருக்கும் இடையில இருக்கிற, இவர் ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில எந்த ஒரு கூடாரத்தை பார்க்கிறாரோ அந்த கூடாரத்துல இருந்தா சிறுமி வருது. அந்த இடத்துக்கு பேரு தைம்னு பேரு, தைம் அப்படின்னு பேர். அந்த தைம்ங்கிற இடத்துலதான் அந்த சிறுமியை பார்க்கிறாங்க. அந்த சிறுமி ஒழுக்கமாய், அழகாய், நேர்த்தியாய், பேச்சு வழக்கு எல்லாமே அகலாகாய், நற்குணமாய், இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துறார். சரி, அப்புறம் அப்படியே ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு அவர் சொந்த ஊரான ஹர்ரானுக்கு திரும்பி வர்றார். இப்னு தைமியா பிறந்த ஊர் ஹர்ரானுக்கு திரும்பி வந்தா அந்த விட்டுட்டு போன கர்ப்பமான மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பெண் குழந்தை. இப்னு தைமியாவுடைய தகப்பனாருக்கு பெண் குழந்தையே இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டோம். தாத்தாவுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைய பார்த்தா அசல்ல இவர் அந்த பாலைவனத்துல பார்த்தாரு இல்லையா, ஹஜ்ஜுக்கு போகும்போது தைம்ங்கிற இடத்துல பார்த்தாரா இல்லையா, அந்த பொண்ணு மாதிரியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. பார்த்த உடனே இவரு முதல்ல குழந்தையை பார்த்தவர் தைமியா தைமியா அப்படின்னு கத்தினார். தைம் என்கிற இடத்தை சார்ந்த பெண்ணே, அந்த மாதிரியே இருக்குதே, அதே போன்ற உருவமாச்சே அப்படின்னு தைமியான்னு அந்த கூப்பிட ஆரம்பிக்கிறப்போ அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாமே தைமியாவுடைய மக்கள், தைமியாவுடைய பிள்ளை, தைமியாவுடைய மகன் ஆயிருச்சு. அந்த அடிப்படையில் தான் இப்னு தைமியா என்கிற பெயர் வந்தது என்று இப்னு தைமியா அவர்களை பற்றிய குறிப்பிலே இருக்கிறது. ஆக இப்னு தைமியாவினுடைய இந்த செய்திகள் இவருடைய குடும்பம் சார்ந்த, இவர்களுடைய துவக்க நேரத்தை சார்ந்த விஷயங்கள். அடுத்து வாருங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். இப்னு தைமியா அல்லாஹ் வருங்காலத்துல பெரிய மார்க்க சம்பந்தமான வேலைகளை யார்த்தையாவது வாங்குறதா இருந்தா
சில அபாரமான திறமைகளை அல்லாஹ் கொடுப்பான். அது அற்புதமான திறமை இப்னு தைமியாவுக்கு வாய்க்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல மனன சக்தி உள்ளவர், நல்ல மனன சக்தி உள்ளவர். அல்லாஹ் இள வயதிலேயே அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தார். இந்த ஹலபுன்னு ஒரு இடம் இருக்கு, இந்த ஹலபு, அஸ்கலான், காயிரா, இதெல்லாம் எல்லாம் அங்க பக்கம் பக்கத்துல உள்ள ஊர்கள். இந்த ஹலபுல இருந்து திமிஷ்குக்கு ஒருத்தர் வர்றார், ஒரு பெரிய ஷேக், ஒரு பெரிய ஆலிம். அவர் கேள்விப்படுறார், இந்த சின்ன வயசு பையன் ஒருத்தன் 7-8 வயசுல இருக்கான், அவனுக்கு அபாரமான மனன சக்தி எல்லாம் இருக்குது, அவனுக்கு இப்னு தைமியான் அந்த பையனுக்கு பேரு என்றெல்லாம் கேள்விப்படுகிறார். அவங்க குடியிருக்கிற தெருவுக்கு வந்தா பள்ளிவாசல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கார் 7 வயசு பிள்ளை இப்னு தைமியா. யாரோ சொன்னாங்க இந்த பையன் தான் இப்னு தைமியான். மஸ்ஜிதுல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்த பையனை பிடிச்சி நிறுத்தி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல வரக்கா என்று சொல்லுவார்கள், அவுராக் என்று சொல்லுவார்கள், எழுதுறதுக்கு உள்ள ஒரு பலகை மாதிரி வச்சுங்களேன், ஒரு சின்ன மினி பலகை. அதுல 11 ஹதீஸுகளை, ஒரு சில அறிவிப்பின்படி 13 ஹதீஸுகள் எழுதப்பட்டிருக்கு. 13 ஹதீஸுகள் யார் யார் அறிவித்தார்கள் என்கிற தொடரோடு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலகையை கையில கொடுத்து, அந்த இலைய கையில கொடுத்து நீ படி அப்படிங்கிறாங்க. நோட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு நோட்டை கையில கொடுத்து இந்த 13 ஹதீஸையும் படிங்கிறாங்க. அல்லாமா இப்னு தைமியா 13 ஹதீஸுகளையும் முழுசா படிச்சு முடிக்கிறார். படிச்சு முடிச்ச உடனே வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்னு தைமியாட்ட கேட்கிறார், எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. அச்சு பெசகாம அப்படியே எல்லா தொடர்களோட பேர்களோட 13 ஹதீஸ். நம்மளாம் 2-3 ஹதீஸை மாத்தாம சொல்றதே கஷ்டம். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் படிச்சார். ஒரு தடவை படிச்சுட்டு பூராத்தையும் அப்படி சொன்னார். வேற ஒரு இதை கொடுத்து அதுல இதை விட கொஞ்சம் கூட நிறைய ஹதீஸுகளை எல்லாம் எழுதி இதை ஒரு தடவை படி, அதையும் படிச்சு முடிச்சுட்டு வாங்கி அழிச்சிட்டு சொல்லுன்னா அதையும் சொல்றார். இப்படி 1-2 முறைகள் சோதித்து பார்த்ததில் அவர் ஒரு தடவை படித்தால் படித்தது அப்படியே அவர் மனதில் பதிவாகி விடுகிறது என்கிற அளவுக்கு இவர் அபார திறமையானவர். சுத்தி நிறைய பேர் நின்று இருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த திமிஷ்குல, அதாவது ஹலபிலே இருந்து வந்திருந்த அந்த மூத்த ஷேக், அவர் ஆலிம் பெருந்தகை, அவர் சொன்னாரு, இந்த பையனோட ஹயாத்தை மட்டும் அல்லாஹ் நீட்டி வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா தன்னிகர் இல்லாத ஒரு ஆலிமாக இந்த பகுதியிலே இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்தால ஹயாத்துக்கு யகூனு ஆலிம் அல்லா மதீல லஹு, இணையில்லாத ஆலிமாய், ஒப்பற்ற ஆலிமாக இவருடைய ஹயாத்து மட்டும் நீண்டிருந்தால் இவர் வருவார் அப்படின்னு சொல்லி, சின்ன வயதிலேயே பல பெரியார்களால் அடையாளம் காணப்பட்டவர் தான் அல்லாமா இப்னு தைமியா அவர்கள். இப்னு தைமியா சின்ன வயசுல இருந்தப்பவே இந்த மனம்ன சக்தி இருந்ததா இல்லையா, அதை அல்லாஹ் அப்படியே திருப்புகிறான் ஹதீஸ் கலையை நோக்கி, தப்சீர் கலையை நோக்கி. அந்த இள வயசுலேயே ஃபர்ஸ்ட் அல்லாமா இப்னு தைமியா மனப்பாடம் பண்ணது ஹுமைதி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் ஜம்உ பைன ஸஹீஹைன் அப்படின்னு ஒரு கிதாப். புகாரியும் முஸ்லிமும் ரெண்டினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. அல் ஜம்மு பைன ஸஹீஹைன் தான் முதல்ல மனப்பாடம் பண்றாங்க அல்லாமா இப்னு தைமியா அவர்கள். இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய கிதாப். வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக அவர் ஓதுனது, ஓதி கொடுத்தது, மனப்பாடம் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மத் என்கிற நூல். முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய முஸ்னத் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒருவேளை இவர்கள் இள வயதிலேயே ஹம்பலி மதுகபை சார்ந்திருந்ததால், அந்த மதுகபினுடைய சட்டங்களை உருவாக்கி கொடுத்த மேதை என்பதால் அது பிடிச்சதோ என்னதோ தெரியல. பிற்காலத்துல அந்த ஹம்பலி மதுகபையும் உதறி விட்டு இவர் வெளியே போகிற போது, அப்ப இவர் எவ்வளவு தூரம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேசிச்சாருன்னு தெரியல. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறபடி அவர் ஹம்பலி மதுகபில இருக்கிறார், அந்த நிலைமையை பேசிட்டு இருக்கிறோம். பின்னாலே தான் இவருடைய தடம் மாறுகிறது அல்லது புரளுகிறது என்றே சொல்லலாம். அப்போ அஹ்மது பின் ஹம்பலினுடைய முஸ்னதை நிறைய தடவை இது பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சிஹாசித்தா என்று நாம் சொல்லுகிற புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நஸை, இந்த 6 கிதாபுகளையும் மிக அதிகமாக படித்தும் இருக்கிறார். மற்றவர்கள் படிக்க பாடங்களிலே கேட்டும் இருக்கிறார். இவர் ஹதீஸ் கலைக்கு ஆற்றிய சேவைகளை எல்லாம் எழுதுகிற போது நிறைய பேர்
இவர் ஹதீசு கலைக்கு செய்த சேவை, ஹதீசு பாடம் நடத்தினது, கேட்டது, அதுக்கு விரிவுரை எழுதினது, அதுல பஹஸ் பண்ணது, அதுல ஆய்வு செஞ்சது, எல்லாத்தையும் எழுதக்கூடிய அல்லாமா இப்னு அப்துல் ஹாதி போன்றவர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, 5 வயசுல இருந்து இவர் ஹதீசுகளை கேட்க துவங்கி இருக்கிறார், அப்போதிருந்து மனப்பாடம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்றெல்லாம் இவர்களை பற்றி எழுதுகிறார்கள். மொத்தமா இவங்களுக்கு ஹதீஸ் ஓதி கொடுத்தவங்க லைஃப்ல, அவங்க வாழ்க்கையில மொத்த உஸ்தாதுமார்கள் 200 பேர். வெறும் ஹதீஸ் மட்டும் படிச்ச உஸ்தாதுகள் 200 பேர். ஆச்சரியம் என்னன்னா 200 பேர்த்துல 4 பேர் பெண்கள், 4 பெண் உஸ்தாதுகள். அதாவது இப்னு தைமியாவை பெரிய மார்க்க அறிஞராக உருவகப்படுத்தப்படுகிற இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், இப்னு தைமியாவுக்கு ஓதி கொடுக்கிற அளவுக்கு தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள். கதையெல்லாம் தேய்ந்து கட்டெரும்பான கதையாக இன்றைக்கு குர்ஆன் பார்த்து ஓதனா போதுங்கிற மாதிரி நிலைமையில, அல்லது ஏதோ சில கிதாபு மட்டும் அப்படியே லேசா பார்த்துட்டு ஆலிமா, முபல்லிகா, ஹாஃபிதா இப்படி எல்லாம் பட்டம் வாங்கிடுற இந்த நேரத்துல எல்லா கிதாபுகளையும் ஆராய்ந்து படித்து கொடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பண்டிதர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இங்கே கவனத்திற்குரியது. இப்னு தைமியா சுமார் 200 பேர்கிட்ட பாடம் படிச்சிருக்கிறாங்க. அல்லாமா அப்துல் தாயிம் அல் மக்தசி அப்படிங்கிறவங்க இவங்களுடைய முக்கியமான உஸ்தாத். நாம் அடிக்கடி இந்த தொடரிலே பயன்படுத்தி இருக்கிறோம். வரலாற்று ஆய்வாளர் அல்லாமா இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலேயும் இப்னு தைமியா பாடம் படித்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு தகீகில் ஈத் அப்படின்னு சொல்லி ரஹிமஹுல்லா, இவர்கள் எல்லாம் ஜமாலுத்தீன் பக்தாதி ரஹிமஹுல்லா, இவங்கெல்லாம் இவங்களுடைய உஸ்தாதுமார்கள். அல்லாமா இப்னுல் இமாத் அல் ஹம்பலி அவர்கள் எழுதிய ஷதராத்து தஹப்ல இந்த செய்திகளும் இவங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய ஃபுல் லிஸ்ட் இருக்கு. 200 பேருடைய லிஸ்டும் இருக்கு. மிக முக்கியமானவர்களிடத்தில் எல்லாம் இவர்கள் பாடம் படித்தார்கள். சரி, எல்லாம் படிச்சு முடிச்சு ஒரு 17 வயசு இருக்கும். 17 வயசுல இவங்க தரிசனம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாமா இப்னு தைமியா ஃபத்வா கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய பாடம், இவங்களுடைய ஃபத்வா, இது ரெண்டுமே அந்த ஊரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரபுலகத்தையே ஒழுக்கியது. ஏன்னா இந்த அளவுக்கு பாடம் நடத்த முடியுமா, இந்த அளவுக்கு கூட துல்லியமாக நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து ஃபத்வாக்கள் கொடுக்க முடியுமா என்கிற அளவுக்கெல்லாம் பரவலாக பேசப்பட்டது. 17 வயசுல இருந்து ஒரு 5 வயசு மெதுவா அப்படியே தரிசிலையும் ஃபத்வாலையும் இருந்தவங்க, ஒரு 5 வயசு, இவங்களுக்கு வயசு 22 இருக்கும்போது அவங்க தகப்பனார் வஃபாத் ஆகிறாங்க. அல்லாமா அப்துல் ஹலீம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவரும் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆன உடனே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து, நீங்க தான் தந்தையுடைய இடத்துல பாடம் நடத்தணும், ஹதீஸ் பாடத்தை நீங்க நடத்துங்கன்னு போய் உட்கார வச்சிடறாங்க. அவரு 2 இடத்துல பாடம் நடத்திட்டு இருந்தாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒன்னு ஜாமியா உமவி யூனிவர்சிட்டியில, பெரிய பல்கலைக்கழகம், அங்க அவர் பாடம் நடத்தினார். அதுக்கப்புறம் வந்து ஜாமியாவில் உமவிங்கிறது பிரம்மாண்டமான பள்ளி, அன்னைக்கு அந்த பள்ளிக்குள்ள நடந்த பாடம், அங்க பாடம் நடத்தினாங்க. அல்ல தாருல் ஹதீஸ் சுக்கரியான்னு சொல்லி ஒரு மதரசா, அங்கேயும் பாடம் நடத்தினாங்க. 2 இடமுமே தந்தை பாடம் நடத்திய இடம். அந்த இடத்துல அப்படியே வந்து 22 வயசுல உட்கார்ந்து விட்டார்கள். அது ஜாமியா உமவியில தப்சீர் நடத்த ஆரம்பிச்சாங்க. திருக்குர்ஆனுடைய விரிவுரை, அதாவது 100கணக்கான விரிவுரைகளை தப்சீர்கள்ல அல்லாமா இப்னு தைமியா அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். 100கணக்கான தப்சீர்கள். அவர்களுடைய தப்சீர் நடத்துகிற பாங்குகளை குறித்தெல்லாம் சிலாகித்து எழுதிய நிறைய உலமாக்களின் வார்த்தைகள் இருக்கிறது. ரொம்ப விரிவாக போய்விடும். எப்ப பாடத்துக்கு வந்தாலும் சரி, தப்சீர் பாடத்துக்கு வருகிற போது மட்டும் நேராக வந்து ஒது செஞ்சு 2 ரக்காயத்து தொழுகுவார்கள். தொழுதுட்டு வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு பாடத்திலையும் ஹம்து ஸலவாத்தோட தான் ஆரம்பிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ் இறை புகழுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதி நபி புகழுக்கு பின்னால் அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, எதிரில கிதாபு இல்லாம பாடம் நடத்துவாங்க. முழுக்க மனப்பாடத்திலிருந்து பாடம். இதெல்லாம் வந்து அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். பாடம் நடத்திட்டே இருக்கிறப்ப கரண்ட் போயிருச்சுன்னா அப்படி எல்லாம் உட்காந்துருவாங்க. என்னன்னா கிதாபு இல்ல, கரண்ட் இல்ல, முழுக்கவே தன்னுடைய மனப்பாடத்திலிருந்து பாடம் நடத்துகிற அளவுக்கு அபாரமான சக்தி இருந்தது. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. கிதாபே முன்னாடி இருக்கிறதா வச்சுக்கோமே,
இப்னு தைமியாவிட்ட அந்த கிதாபு தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? பாடம் நடத்துறப்ப கண்ணை மூடிக்குவாங்க. எதிரில் இருக்கிறவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அல்லது எதிரில் இருக்கிறவங்க செய்யற ஏதாவது குறும்பெல்லாம் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, பாடம் நடத்தும் போது கண்ணை மூடிடுவாங்க, கண்ணை மூடிக்குவாங்க. இப்ப கிதாபே இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டா என்ன? முழுக்க முழுக்க கண்ணை மூடிக்கொண்டு பாடம் நடத்துவார்கள். பொதுவா ஒரு அனுபவமான விஷயம் உலகத்துல என்ன தெரியுமா? கண்ணை மூடனா ஞாபகம் வராதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அதனாலதான் யாராவது நல்லா யோசிச்சு சொல்லுப்பான்னு இன்னும் டக்குன்னு யோசிக்கிறதுக்கு நம்ம எப்படின்னு கண்ணை மூடுவோம். ஏன் தெரியுமா? கண்ணை திறந்திருந்தா நாலா பக்கமும் கவனம் போகும். கண்ணை மூடிட்டா கவனம் ஒரு குவியத்துல வந்து விடும். அப்போ ஓர்மை அதிகமாகும். அதனாலதான் யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறப்போ ஏதாவது பெயரோ ஏதாவது விஷயமோ வாயில டக்குன்னு வராத நேரத்துல கல்வை ஓர்மைப்படுத்த கண்ணை மூடிக்கொள்ளுகிறோம் அல்லவா? இப்னு தைமியா கண்ணை மூடிக்கொண்டுதான் பாடம் நடத்துவார். இவர் பாடம் நடத்துகிற இந்த போங்கு குறித்தெல்லாம் நிறைய கிதாபுகள்ல இருக்கு. இந்தியாவினுடைய அல்லாமா அபுல் ஹசன் அலி நதுவி அலிமியான் என்று அழைக்கப்படுகிற அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிஜாலுல் ஃபிக்ரி வத்தாவத் ஃபில் இஸ்லாம் என்று சொல்லி அவர்களுடைய உலக புகழ் பெற்ற நூலிலே இப்னு தைமியா பாடம் நடத்துகிற அந்த தோரணைகளை குறித்தெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். சரி, ஒரு பாடம் நடத்துறது இப்படி. அல்லமா இப்னு தைமியா ரஹிமகுல்லாஹ் அதுவும் தப்சீர் பாடங்கள்ல மடை திறந்த வெள்ளம் போல எக்கச்சக்கமான தப்சீர்கள் அவர்களுக்கு வரும். எந்த ஆயத்துக்காவது அவர்களுக்கு தப்சீர் தெரியவில்லை. ஆனால் தப்சீர் தெரியல, ஒரு ஆயத்துக்கு விளக்கம் தெரியல, ஒண்ணும் இல்ல, மக்களை விட்டு ஒதுங்கி எங்கேயாவது தூரமா போய் பாலைவனத்திலேயோ காட்டுலயோ தலையை குனிஞ்சு உட்காந்துக்குவாங்களாம். உட்காந்துக்கிட்டு துவா செய்வாங்களாம். அல்லாஹும்ம யா ஹாதி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரான வழியை காட்டியவனே, யா அல்லாஹ் நீயே எனக்கு இந்த ஆயத்திற்கான விளக்கத்தையும் தெளிவையும் நீ காட்டி கொடு அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சு உட்காந்துக்குவாங்களாம், எங்கேயாவது ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா போய். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த ஆயத்திலே அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து விடுவான். இது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சமயங்களில் அவர்கள் தப்சீர்கள்ல விளங்கல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி எழுதியிருக்கிறார்கள். சரி, அல்லமா இப்னு தைமியா அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். ரோல் மாடல்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமல்ல. இப்னு தைமியாவுக்கு யார் ரோல் மாடல்? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் ரோல் மாடல். சொல்ல போனா அவங்கள தக்லீது செய்யக்கூடிய முழுமையாக பின்பற்றக்கூடியவங்களா இருந்தார். அதுக்கப்புறம்தான் பின்னாடி போக போக தக்லீது வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி அஹ்மத் பின் ஹம்பலுடைய கருத்துகளுக்கும் எதிராக களமாடி சலஃபுகள்னு சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த சலஃபுகளுக்கான முன்மாதிரியா இவர் மாறுறார். அல்லமா இப்னு தைமியா மாறுறார். இன்னைக்கு வரைக்கும் கூட நாம தெளிவா சொல்லலாம், இன்றைக்கு இருக்கிற சலஃபிகளுக்கு, ஏன் வஹாபிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் கூட முக்கியமான ஒரு மாடல் யாருன்னா இப்னு தைமியா. அவங்க தான் 28 வயசுல ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜில் ஒரு 4 மாசம் தங்கி இருந்துட்டு 4 மாசம் வந்தவுடனே மனாசிக்குல் ஹஜ்ஜுன்னு கிதாப் எழுதினார் அல்லமா இப்னு தைமியா. எந்த கிதாபு எழுதினாலும் யாரையாவது திட்டுனா தான் சில பேர்த்துக்கு மனசாரும். அந்த மாதிரி சில நூலாசிரியர்கள் இருப்பாங்க. கட்டுரை எழுதுங்க, 4 பக்கம் கட்டுரை எழுதினாலும் 4 பேர்த்து திட்டிருப்பாங்க. அதுல அந்த டைப்பு அல்லமா இப்னு தைமியா. மனாசிக்குல் ஹஜ்ஜுன்னு சொல்லி ஹஜ்ஜு எப்படி எப்படி செய்யணும்னு எல்லாம் எழுதிட்டு அங்க நடக்கிற எல்லாம் அப்படி நடக்குது இப்படி நடக்குது அனாச்சாரம் நடக்குதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி எழுதி விட்டாங்க. மனாசிக்குள்ள எந்த கிதாபு எழுதினாலும் கண்டிப்பா ஏதாவது அவருடைய பார்வையில் இது சரியில்லை என்று படக்கூடிய கருத்துகளுக்கு எதிராக தன் எழுத்திலே களமாடுவார் இப்னு தைமியா. அது அவருடைய பழக்கம். இன்றைக்கு வரையும் இருக்கக்கூடிய சலஃபிகளுக்கு வஹாபிகளுக்கெல்லாம் முன்மாதிரி என்று இவரை சொல்லிவிட முடியும். இப்படி இள வயசிலேயே நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் சந்திச்ச ஒரு இப்னு தைமியா அவர்கள். அதே சமயம் அன்றைக்கு இவருக்கு பிடிக்காதவங்கன்னு யார் யார் இருந்தாங்களோ அவங்கள எதிர்த்து நிக்கிறது இல்லை. அப்படி ஒரு பிடிவாதம். ஜெயிலுக்கு போறேன், சிறைக்குள்ளே உட்கார்றேன், விடுதலைக்கு முயற்சி எல்லாம் பண்றது இல்லை. அவங்களா எப்ப விடுறாங்களோ அப்பதான் வெளியே வர்றது. வெளியே வந்த உடனே திரும்ப ஆரம்பிக்கிறது, பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சிருது. குறிப்பா ஷியாக்களை பற்றி
எக்கச்சக்கமாக ஷியாக்களோடு அவர்களை எதிர்த்து இவர் எழுதின இப்னு தைமியாவுடைய கிதாப் மின்ஹாஜ் சுன்னான் ஒரு கிதாப் முழுக்க முழுக்க ஷியாக்களை கடுமையாக சாடுகிறார். அதுல அவர் ஷியாக்கள்ல பல்வேறு பிரிவு இருக்கு இல்லையா, ஒரு 10-12 பிரிவெல்லாம். அதுல இமாமியான்னு ஒரு பிரிவு இருக்கு ஷியாக்கள்ல. அவங்கள உச்சகட்டமாக இந்த உலகத்தில் வெறி பிடித்த வழிகேடர்கள்னு எழுதுறார் இப்னு தைமியா. இப்போ ஷியாக்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மாவே முஹர்ரம் 10 கத்தி கப்படாவெல்லாம் எடுத்து மேல அடிச்சு ரத்தம் வருது. அப்படி இருக்கிற போது சாதாரணமாவே ரத்தம் வருதுன்னா நம்மளை உச்சகட்டமான மதவெறியர்கள் வழிகேடர்கள்னு ஒருத்தர் சொல்லக்கூடியவனா அந்த இப்னு தைமியாவை சும்மா விடுவாங்களா? ஒட்டுமொத்தமாக ஷியாக்களின் உலகம், அந்த இமாமியா என்கிற பிரிவினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து களமாடினார்கள். இவரும் சளைக்கவெல்லாம் இல்லை. அங்கங்க எங்கேயாவது ஜும்மாலேயே நின்று சமயத்துல மெம்பர்லயே நின்றுகிட்டு, குறிப்பாக கசர்வான் சொல்லி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கு எதிராக ஜிஹாத் அறிவிச்சார். இவர் ஜிஹாது செய்யலாம், காபிர்களோடு புனித போர் என்று சொல்லப்படக்கூடிய ஜிஹாதை ஷியாக்களுக்கு எதிராக அறிவிச்சவர் இப்னு தைமியா. பின்னாட்களிலே வந்த முகமது பின் அப்துல் வஹாப், வஹாபிகளுடைய தலைவர், அவங்க எல்லாம் நூற்றாண்டு பின்னாடி நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த முகமது பின் அப்துல் வஹாப் போன்றவர்கள், அதே மாதிரி முகமது ரஷீத் ரிலா போன்றவர்கள், இவங்க எல்லாம் முழுக்க முழுக்க மதுஹபுகளை சாராமல் இருந்தவர்கள். இந்த மதுஹபுகளை சாராம இருந்த அத்தனை பேர்த்துக்குமே ரோல் மாடல் யாருன்னு சொன்னா அல்லாமா இப்னு தைமியா தான். அவங்க எல்லாம் அப்துல் வஹாப் நஜ்தி, அதே மாதிரி முகமது ரஷீத் ரிலா, இவங்கெல்லாம் இப்னு தைமியா வாழ்ந்த நூற்றாண்டில் அவர்தான் முஜத்தித் என்று எழுதுகிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் இந்த உம்மத்தை தூக்கி நிறுத்துகிற முஜத்திதுகள் இருப்பாங்களா இல்லையா, அந்த முஜத்திதுகள்ல அவரை சேர்க்கிறாங்க. ஆனா இவருடைய மறுபக்கம் பல்வேறு மசாயல்களிலே ஏற்பட்ட சர்ச்சைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபக்கம் நிறைய இந்த மார்க்கத்தின் எதிராளிகளுக்கு எதிராக களமாடி இருக்கிறார். அந்த விஷயத்தில் உடன்பாடான கருத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு எதிராய் இவர்கள் களமாடியது, அதே மாதிரி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் எதிராக இவர்கள் நிறைய செயல்பட்டு இருக்கிறார். குறிப்பாக தப்சீர்களையும் ஹதீஸுகளையும் வச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார். ஒரு ஹதீஸ் பார்வையிலிருந்து தப்புதான்னு தெரியல, அப்படி ஒரு மனப்பாடம் அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பாட சக்தி. இதனாலதான் என்னாச்சுன்னா அரபுலக உலமாக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு, அதாவது ஹதீஸுகளை தரம் பிரித்து எழுதுகிற அல்பானி போன்றவர்கள் கூட என்ன எழுதுறாங்க தெரியுமா, இப்னு தைமியா ஒரு ஹதீஸ ஒத்துக்கலன்னா அது ஹதீஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொது சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஹதீஸு கலையில அவருக்கு இருந்த திறமை, எல்லா திறமையும் இருந்து என்ன செய்ய, இந்த வம்பு கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. எல்லாத்திட்டையும் இருக்கிற வம்புல ஊர்ல எல்லாம் அங்கங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹுடைய சிஃபத்துகள் என்ன, இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபாத்து என்னன்னு யாரோ பத்துவா கேட்க இவரு இஷ்டத்துக்கு வச்சு வரைஞ்சு விட்டார்ல. அதுல அஷாரியன்கள் என்று சொல்லக்கூடிய அஷாயிராக்கள் அன்னைக்கு நிறைய அவங்க தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொந்தளிச்சு எந்திரிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த ஷாஃபி மதுஹபும் இவருக்கு எதிராக திரும்பியது. ஏன்னா ஷாஃபியாக்கள் கொண்டிருக்கிற கொள்கையை பூரா வாருன்னு வாரி விட்டார். அதுல என்னாச்சுன்னா அஷாரியன்கள், ஷாஃபிகள் எல்லாரும் இப்னு தைமியா மீது கிட்டத்தட்ட கொலை வெறிக்கு வந்து விட்டார்கள். சர்ச்சையான ஃபத்வாக்கள்னால. குரான்ல அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் வருதல்ல, அதுக்கெல்லாம் அப்படியே அர்த்தம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, முகம், துனியாவினுடைய வானத்திற்கு அல்லாஹ் அரிசில இருந்து இறங்கி வருகிறான்னு ஹதீஸ் வருது இல்லையா, அந்த ஹதீஸ மெம்பர்ல நின்று படிச்சுட்டு இந்தா நான் இறங்குற மாதிரின்னு இறங்கியிருக்காரு மெம்பர்ல இருந்து. சும்மா விடுவாங்களா? நான் இறங்குற மாதிரி அல்லாஹ் இறங்குகிறான்னு இறங்கினாரா இல்லையா? அந்த ஒரே ஒரு விஷயம் ஒட்டுமொத்த திமிஷ்கையும் ஆட்டி வச்சிருச்சு. நாம அடுத்தடுத்த தொடர்கள்ல இவர் எப்படி அதை பேசினாரு, இதனால கிளம்பிய எதிர்ப்புகள் என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். எங்கேயும் ஜியாரத்துக்கு போக கூடாது. காபத்துல்லாவுடைய மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவுடைய மஸ்ஜிதுல் நபவி, ஜெருசலத்துல இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, லா துஷத்து ரிஹாலு இல்லா ஃபி ஸலாஸத்தி மசாஜித், 3 இடங்களை தவிர வேற எங்கேயும் ஜியாரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா டோட்டல் கபர் ஜியாரத்தையும் இவர் மறுத்து எழுதுனதுல ரொம்ப ஓவரா பொங்கிருச்சு.
எக்கச்சக்கமான எதிர்ப்பு. இதெல்லாம் சும்மா நான் சாம்பிளுக்காக சொல்றேன். இவர் எந்த மாதிரி சர்ச்சைகளில் சிக்கியதால் இஸ்லாமிய உலகத்தில் இவர் மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்டார் என்பது. இது போக கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்புகள்ல கை வைக்கும் போது அந்த எதிர்ப்புக்கு ஒரு நாள் ஆதரவு இருக்குமா இல்லையா? அதாவது ஊர்ல இருக்கிற 1000 பேர் எதிர்ப்பு, ஆனா 10 பேர் இருப்பாங்களா இல்லையா? இப்போ எல்லாமே அப்படித்தானே. வழிகேடர்களுக்கும் கூட உங்க வக்காலத்து வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அந்த மாதிரி சில பேர் தூண்டி விட்டது. அது ஒரு கட்டத்தில் சஹாபாக்களை கை வைத்து திட்ட ஆரம்பித்த போதுதான் இப்னு தைமியா மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்கிற ஒரு சூழல் வருகிறது. எனவே இது துவக்கம். நாம் இப்போது அவர்களுடைய குடும்பம், அவருடைய கல்வி, அவர் பாடம் நடத்திய பேராசிரியர் பணி, இதை பற்றி மாத்திரம் பார்த்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்து அவர் சமூகத்தில் எப்படியெல்லாம் களமாடினார், அது என்னென்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பதை அடுத்தடுத்த தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நல்ல கருத்துக்களை சரியாக விளங்கவும், மார்க்கத்தினுடைய முன்னோடிகளில் யார் யாரெல்லாம் வழிகாட்டிகளாக இருக்கிறார்களோ அவர்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு பின்பற்றவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் பரவலாகவும் தன்னுடைய கருத்துக்களால் ஒரு ஆளுமையாய் நிறைந்து நிற்கிற, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு மனிதர் என்று சொல்ல வேண்டும். அல்லாமா இப்னு தைமியாவை பற்றி பேசுவதும் அவர்கள் பெயரை சொல்லுவதும் கூட தவறு என்று கருதுவோரும் உண்டு. இதற்கு நேர் மாற்றமாக அரபுலகத்தின் உலமாக்கள் 5 நிமிடம் உரையாற்றினாலும் கூட இப்னு தைமியாவினுடைய கருத்தோ அவர் பெயரையோ எடுக்காமல் தங்களுடைய உரைகளை முடித்துக் கொள்ளுவதில்லை என்று சபதம் எடுத்ததை போல இப்னு தைமியாவை பேசாத அரபுலகத்தின் உலமாக்களே கிடையாது. எனவே அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை இப்னு தைமியா என்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த வார்த்தை அலர்ஜியாகி அந்த பெயரையே சொல்லக்கூடாது, அவன் சொன்னால் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்தவன் அல்ல என்கிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிற இடத்தில் நாம் நடுநிலை சிந்தனையோடு அல்லாமா இப்னு தைமியாவை அணுகுவோம். பிளஸ்களும் மைனஸுகளும் கலந்ததுதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும். அல்லாமா இப்னு தைமியா தகியுத்தீன் அபுல் அப்பாஸ் அஹ்மது என்பது அவர்களுடைய பெயர். அவருக்கு பட்ட பெயர் தகியுத்தீன் இப்னு தைமியா. அவர்களுடைய தகப்பனார் ஷிஹாபுத்தீன் அப்துல் ஹலீம். அவருடைய தாத்தா மஜிதுத்தீன் முகமது பினுல் கதர் என்றெல்லாம் தீனுடைய வரிசையிலே வரும். தகியுத்தீன், ஷிஹாபுத்தீன், மஜிதுத்தீன் என்றெல்லாம் பெயர்கள். இவர்களுடைய சொந்த பெயர் அஹ்மது. ஆனால் சொந்த பெயரே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மிகைத்து போய்விட்டது இப்னு தைமியா என்கிற பட்ட பெயர். சட்டமேதை, ஹதீஸ் கலை வல்லுனர், தப்சீர்களில் திருக்குரான் விரிவுரையாளர், இதுக்கெல்லாம் மேலாக ஒரு கட்டத்தில் 4 மதுஹபுகளுக்கும் அப்பாற்பட்ட ஆய்வாளர். துவக்கத்திலே ஹம்பலி மதுஹப் என்ற மதுஹபை பின்பற்றி அவர்களின் சிறுவயதும் இளவயதெல்லாம் கழிந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஹம்பலி மதுஹபை எதிர்த்தும் ஃபத்வாக்கள் கொடுக்க துவங்கி தன்னை முஜ்தஹித் என்று நிலைநிறுத்தி கொள்ள முயன்றவர். ஆக தன்னை தனி ஆய்வாளராய் அடையாளப்படுத்தி கொண்டாரே தவிர முகல்லித் என்கிற 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றும் சூழலில் அவர் அறிந்திருந்த ஞானம் அவருக்கு இடம் தரவில்லை. இதனாலேயே கடுமையான சர்ச்சைகளுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். துவக்க நேரம் அவர் ஹம்பலி மதுஹப் என்றால் என்பதால் இப்போது நாம் அவரை ஹம்பலி மதுஹப் என்றே புரிந்து கொள்ளுவோம். பிற்காலத்தில் அதே ஹம்பலி மதுஹபுக்கு எதிராக இவர் கொடுத்த ஃபத்வாக்கள் அரபு நாடுகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹிஜ்ரி 661 7வது நூற்றாண்டினுடைய மத்திய காலத்தில் பிறக்கிறார்கள் அல்லாமா இப்னு தைமியா. ஹர்ரான் என்ற ஒரு ஊர், ஃபுராத் நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற தீவுகளுக்கு இடையிலே உள்ள ஒரு கிராமம். ஃபுராத் நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தீவுகளின் ஒரு கிராமத்தில் ரபியுல் அவ்வல் பிறை 10 ஒரு அறிவிப்பின்படி 12 அல்லாமா இப்னு தைமியா பிறக்கிறார்கள். மார்க்க நெறி பூண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வருகிறார்கள். அவர் தந்தை அப்துல் ஹலீம் இப்னு தைமியா, அவருக்கும் இப்னு தைமியா என்று சொல்லுவார்கள். அப்துல் ஹலீம் இப்னு தைமியா மிகப்பெரிய சட்டமேதை, ஆலிம், அற்புதமான சொற்பொழிவாளர், சிறந்த ஹதீஸுகளை பாடம் நடத்துகிற பேராசிரியர். சித்தும் நியாம் என்று சொல்லி